ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சோன்னா சாப்பிடுவாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரப்போ போதும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த சிம்பிளான சமையல் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சமையலை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களால போதும்னு சொல்லவே முடியாது. சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்படி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பருப்பு கடையல், முட்டை வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது ரெண்டுத்தையும் சேர்த்தே செய்யுங்க. கூடவே சோறு சுட சுட இருக்கணும். அவ்வளோதாங்க. சும்மா போதும்னு உங்கள் வீட்டில் சொல்லவே மாட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு முட்டை வறுவல் செஞ்சிடலாம். முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிங்க. மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குழச்சி வச்சுக்கிங்க. இப்போ அவிச்சு எடுத்த முட்டையை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா இந்த மாதிரி ஈவனாக பாதி பாதியாக கட் பண்ணிக்கிங்க. மேலே இந்த மிளகாத்தூளை அப்படியே கெட்டி கெட்டியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி அப்படியே பூசுங்க. அப்படியே பூசி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற எக்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும்தாங்க வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த எக்கு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உடனே திருப்பி போட்டுருங்க. லைட்டாக மேலே இருக்கக்கூடிய அந்த மிளகாய்த்தூள் எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக நம்ம பருப்பு தான் கடைய போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன். கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10-15 பல் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 2 சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக பார்த்து கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய்யோ சேர்த்துக்குங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஸ்டவ்வில் வைக்க வேண்டியதுதாங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி கேஸ் கட்டெலாம் கரெக்டாக போட்டிருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் குக்கர் மூடி போட்டுட்டேன். போட்ட உடனே விசில் போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதில் இருந்து ஆவி வந்த பிறகு நீங்கள் விசில் போடுங்க. இப்போ விசில் போட்டாச்சு. ஒரு 5 விசில் விட்டுடுறேன் நான். இப்போ இறக்கி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடான பிறகு முதல்ல கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 2 காய்ந்த மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லியதாக நறுக்கிட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தினுடைய நிறம் நல்ல பொன்னிறம் ஆகணுங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே வேக வச்சு எடுத்த பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் மத்து வச்சு கூட நல்லா கடைஞ்சிக்கிங்க. நான் ஒரு 5-6 விசில் விட்டதுனால நல்லா பார்த்திங்கன்னா பருப்பு மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா மசிச்சு எடுத்தாச்சு. இதை வதக்கிக்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக புளி நான் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக கரைச்சிட்டு அந்த தண்ணியை குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கழுவி நம்ம பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு நான் பருப்பு மாதிரி டால் மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டியாகவே தாளிச்சிட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த பருப்பு கடையில் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது லைட்டாக கொதிக்கணுங்க. இப்போ நல்லா நுரைச்சி பொங்கி வருது பாருங்கள். ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சாச்சு. மண்சட்டி அப்படிங்கிறதுனால கீழே இறக்கி வச்ச பிறகும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். சூப்பரான பருப்பு கடையில் ரெடி ஆயாச்சு. முட்டை வறுவலும் ரெடி ஆயாச்சு. சூப்பராக இருக்குங்க. சோறு பார்த்திங்கன்னா சுட 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 இருக்கணும்.
அப்போ நெய் சேர்த்து இந்த பருப்பு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு கூட இந்த முட்டை வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இத்தனைக்கும் இதை செய்கிறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.